அதீத சுத்தம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும் அதீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள். ஆரம்பிக்கலாமா? சப்போஸ் இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான். இவர் இந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். சோலி முடிச்சு. அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்கிறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. அடங்கப்பா. என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல என்ன சட்டைனா கசங்க தானே செய்யும். சார் ஆக்சுவலி டேபிள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஜக் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்குன்னா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டாக வச்சிருப்பாங்க. நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிரு ஜெம்ஸ் இதாகும், நீ வந்து அது பண்ற, எனக்கு வந்து செட் ஆகாது. தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், டிபி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு குடிங்க. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நீ வெச்சுக்கோ இன்னைக்கு, ஆனா வாஷ் பண்ணி குடி. முண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இது எப்படி ஓப்பனா பேசுறதே தெரியல. இது எப்படிமா கணவன் மனைவிக்குள்ள எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேன். என்ன பண்றீங்க தம்பி நீங்க? ஆக்சுவலா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், ஐடி. கொடுமை சரவணன். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார், ரொம்பவே இல்ல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண போட்டுருங்க. Thank you. பெஞ்சில வச்சதுக்கா எத்தா தப்பி ஒருத்தன் புலம்புவான்ல அந்த லெவலுக்கு. ஐயோ ஹெச்ஆரா என்னடி சொல்ற? ஓ, எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்தணும்? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். இப்ப விட்டா கூட இல்ல புரியல, இந்த சாதனை நீங்க நிகழ்த்துறதன் வழியாக எந்த பயனும் இல்ல. உங்க பேபி வந்து பிறந்திருக்காங்க சார், அம்மா வீட்ல தான். எவ்வளவு நிம்மதியா இருக்கு? ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார். வீடியோ கால் பண்ணும்போது பேக் சைடு என்னோட ஃபேஸ் மட்டும் தான் காமிப்பா. ஹோம் டூர் காமி அப்படினுவாங்க. உங்க ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் என்ன ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுது. இங்க தான் சார் இருக்கு போன். அது எங்கவே மாட்டேங்க. நானும் ட்ரை பண்றேன். கொஞ்சம் பின்னால போனாதான் பின்னால துண்டு தெரிஞ்சிருவேன். 6 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும் எனக்கு. ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சிட்டு என் பின்னாடியே வருவாங்க. நான் எந்த பொருள் எடுத்து எங்க வைக்கிறனோ ஆப்போசிட்டா வச்சிட்டேன்னா அதை உடனே எடுத்து அங்க வைக்கணும். அதையே கூட வந்து பண்றாரு, அவரே பண்ண வேண்டியதானே? அது பண்ண மாட்டாங்க. என்ன பழக்கம் அது? இருக்கீங்க சார், நான் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி சூப்பர்வைசரா இருக்கீங்களா? நினைச்சேன் எல்லாம் மேட்ச் ஆகுதே. எருமை காலைல எந்திரிச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ண போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம். அதானே உலக வழக்கம். இங்க எந்திரிச்சோன்னா நேரா போய் தொடப்பம் எங்க இருக்குன்னு தேடுவாங்க. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. அப்புறம் அடிச்சு வெளியே பத்தி கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கனவுலயே கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஐயோ ஐயோ. வீடு கிளீனா இருக்கணும்னு யோசிக்கிறோம் சார். சரி, அந்நேரத்துல யார் வந்து தட்டி பார்க்க போறான்னு கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. ரெஸ்ட் எடுக்கலாம்ல. திருப்பி போய் ஃபுல்லா சிசிடிவி கேமரா சார் எங்க வீட்ல அது ஒண்ணுதான் இல்ல, இவங்க அதுக்கு பதிலா இருக்கு. மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு சார். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். எனக்கு இது யாராவது க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமா? வாங்க ஒரு 3 பேர் வாங்க. இதோ வந்துட்டேன். இந்த டேபிளில் என்ன மட்டும் இருந்தால் போதுமா, அதை மட்டும் வைத்து விட்டு மீதி அனைத்தையும் விட்டு எரியும்படி கேட்டுக்கொள்வோம். வேணுங்கிறப்ப கிளாஸ் எடுத்து வரப்பா, கிளாஸ் தேவை இருக்கலாம். அந்த தண்ணி சக்கு கூட கூட சார், தண்ணி சிந்துச்சுன்னா அது ஈரமாடு. அவ்வளவுதான். இப்ப டேபிள் இருக்குது, வீட்டுக்கு இடைஞ்சலாது, டேபிளே தூக்கு. வாங்க, அப்படி வாங்க. அப்பா எல்லாத்தையும் எடுத்து போயிருங்க. ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சார் இப்பதான் சுத்தமா இருக்கு. இப்ப நானும் வெளியில போயிட்டுமா? இன்னும் இந்த இடம் கிளீனா இருக்கும். சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல, நீட்டா தூங்குறதுன்னா என்னது? எனக்கு என்ன தெரியும்? இசட் மாதிரி படுக்க கூடாது சார். ஒண்ணு சுப்பைனா படுக்கணும், இல்ல லெஃப்ட் லேட்டரல் ரைட் லேட்டரல்ல படுக்கணும். அது வந்து இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும், அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால. அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியது. சார் அதுக்கு தான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. படுக்க வர்றதுனால பெட் எல்லாம் பக்காவா செட் பண்ணணும்னு சொல்றதா கூட புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். தூங்கியெல்லாம் டாக்டர் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டா கையை கால அப்படி புரட்டி தானே படுப்பாரு.
அது எப்படி தூங்கியல கூட கீழே இருக்கக்கூடிய அந்த விரிப்பு கசங்காம தூங்க முடியும்? அதாவது நீ படுத்த இடம் மட்டும் ஏன் எப்படி இருக்கு, நான் படுத்தது எப்படி இருக்கு பாத்தியா? நீங்க நைட்டு தூங்குவீங்களா சும்மா சேர் போட்டு உட்காந்துருப்பீங்களா? அவங்க அசையாம தூங்குவாங்க சார். ஒரு பக்கம் அப்படி படுத்தாங்கன்னா பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க. நான் அந்த மாதிரி தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார். அப்படியேப்பா தூக்கத்துல சுத்தமாக்கலாம் டூ மச்சா இருக்கு. கால் மிதியே மிதிச்சுன்னு உள்ள போறோம். கால் மிதியை மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. கிளிப்பாட்டீங்களா? நானும் கிளிப்பாட்டேன். கால் மீதி ஆக்சுவலா எதுக்கப்ப? அது பேர் டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க, கால் மிதி இல்லையா. அப்படியா? என்ன நொப்படியா நம்மளையா? டோர் மேட் அழகா இருக்கிறதுக்கு, அது அழுக்காக்காத. ஓ இது பரவாயில்ல, இன்னும் நிறைய இருக்கு, கேளுங்க. சொல்லுங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. கொடையை எடுத்து போனேன், வெளியில போன நனைஞ்சு வருது, கீழே உள்ள தந்து வைக்கணும், தனியாயிடுது. ஏன் கொடையை நனையாத இது டூ மச், இது டூ மச். வெளியில வச்சுட்டு நான் உள்ள வர சொல்வேன். ஏன்னா கால் மெதிலாம் இதாயிடும், நனைஞ்சிரும். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உங்களுக்கு டோர் மேட்ல காலுக்கு ஏன் படக்கூடாதுங்கிறீங்க? அழுக்காயிடும். அழுக்காடுமா? முடியெல்லாம் இருக்கும், அவங்க சரியாவே பெருக்க மாட்டாங்க. நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு வருவேன். அதெல்லாம் சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு தடவை பெருக்காங்க, இவங்க ஒரு தடவை. நான் ஒரு தடவை பெருக்குவேன். ரெண்டு பேரும் நின்னுட்டாங்க சரவண் மேடு. என்னடா ஏ தொடப்பம் அழுக்காயிருமே, அதை என்ன பண்ணலாம்? தொடப்பம் அழுக்காயிடுது, அதுவும் சொன்னாங்க. ஐயோ மூணு தொடப்பம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தொடப்பம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு. பங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ரொம்ப தொந்தரவா இருக்குது சார், ரொம்ப தொந்தரவா இருக்குது. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல, அவங்களையும் வந்து அவங்களும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும். எடுத்த இடத்துல கரெக்டா வச்சிருங்க சொல்லி அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது. பட் நம்ம அவங்கள்ட்ட எதுவுமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது இல்ல சார். உங்க நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிரும், நீங்க எதுவும் இல்ல அப்படிலாம் பண்ணலே தெரிஞ்சிரும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரொம்ப அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கடு கடுன்னு இருக்கும். இப்ப சுத்தம்ங்கிறது ஒரு குணம்னா விருந்தோம்பல்ங்கிறது முக்கியமான குணம்ல. கண்டிப்பா. ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி, நீங்க ஏதாவது சொல்லி போடுவீங்களான்னு பயந்து அவங்க பின்னாலே போய் நின்னா அடுத்து எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து அவங்க வைஃபை எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க கப்பல் தெரப்பி அட்டம் பண்ணி அது சரியில்லாம அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அவர் கொடுமை சரவணன். என் வாழ்க்கையே என்னோட பவர், என்னோட கண்ட்ரோல்ல நான் வச்சுக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சொல்லுவாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. அதீத சுத்தம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சூப்பர்.